இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் அதிகமான அப்ரூவல் ரேட்டில் இருக்கக்கூடிய டாப் 3 கிரெடிட் கார்டோட லிஸ்ட்டை தான் இன்னைக்கு வீடியோவில் ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்ஸ் எல்லாம் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபர் அண்ட் வியூவர்ஸ் கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணும்போது எல்லாருமே பண்ணக்கூடிய ஒரு பிக்கெஸ்டான மிஸ்டேக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மாதத்தில் கிரெடிட் கார்டு நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி எந்தெந்த கிரெடிட் கார்டெலாம் ஹையஸ்ட் அப்ரூவல் ரேட்டில் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்காமையே ஒரு கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணிடுறாங்க. இதனால வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கிரெடிட் கார்டு வந்து ரிஜெக்டட் ஆகும். அது ரிஜெக்டட் ஆகிறதுனால உங்களோட பேன் கார்டில் என்கொயரி அதிகமாகும். இதனால சிபில் வந்து டவுன் ஆகும். ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளத்தை நீங்கள் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் ஒரு கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த மாதத்தில் எந்தெந்த கிரெடிட் கார்டெலாம் ஹையஸ்ட் அப்ரூவல் ரேட்டில் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு பர்டிகுலராக நீங்கள் அந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணும் பட்சத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவல் ஆகிறதுக்கு, அந்த கிரெடிட் கார்டு அப்ரூவல் ஆகிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் உங்களோட பேன் கார்டு மேலே வரக்கூடிய அந்த கிரெடிட் கார்டு என்கொயரியை வந்து நீங்கள் கம்மி பண்ணலாம். உங்களோட சிபில் டவுன் ஆகுறதையும் இது மூலமாக கம்மி பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் வந்து சொல்கிறது, இந்த மாதத்தில் அதிகமான அப்ரூவல் ரேட்டில் இருக்கக்கூடிய இந்த 3 கிரெடிட் கார்டை சொல்கிறேன். அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இந்த கிரெடிட் கார்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். இன்கேஸ் உங்களுக்கு வந்து நல்ல சிபில் இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு இந்த கார்டு அப்ரூவ் ஆகிறதுக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்குது. இப்போ அதை பற்றின டீட்டெயிலை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது மாதிரியான கிரெடிட் கார்டு ஆஃபர், லோன் ஆஃபர் பற்றின டீட்டெயிலை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்மளோட டாப் 3ல ஃபர்ஸ்ட் பிளேஸை பிடிக்கக்கூடிய ஒரு ஹையஸ்ட் அப்ரூவல் ரேட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த கிரெடிட் கார்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அது வந்து ரோர் பேங்கோட கிரெடிட் கார்டு தான். ஸோ இந்த கிரெடிட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு. இதுக்கு நீங்கள் எஃப்டி எதுவும் போடணும் அவசியமே கிடையாது. இந்த கிரெடிட் கார்டில் நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ரோர் பேங்கில் ஒரு சேவிங் அக்கௌண்ட், அதாவது ஜீரோ பேலன்ஸ் தான், ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். ஸோ இப்படி நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணும்போதே உங்களுக்கு அந்த கிரெடிட் கார்டு எலிஜிபிள் இருந்ததுன்னா மட்டும்தான் அந்த சேவிங் அக்கௌண்ட் ஓப்பன் ஆகும். இன்கேஸ் உங்களுக்கு வந்து இந்த கிரெடிட் கார்டு வாங்குறதுக்கு எலிஜிபிள் இல்லை அப்படின்னா உங்களுக்கு அந்த சேவிங் அக்கௌண்டே ஓப்பன் ஆகாது. இதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட சிபில் ஸ்கோர் வந்து எந்த விதத்திலையும் டவுன் ஆகாது. அதாவது நீங்கள் வந்து ரோர் பேங்கோட கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட பேன் கார்டு மேலே எந்த என்கொயரியுமே வராது. இது எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ரோர் பேங்கை பொறுத்த வரையிலும் உங்களுக்கு கிரெடிட் கார்டு வாங்க எலிஜிபிள் இருந்தால் மட்டும்தான் சேவிங் அக்கௌண்ட் ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆகும். அந்த ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் அது உள்ள கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு வந்துட்டு சேவிங் அக்கௌண்டே ஓப்பன் ஆகலை அப்படிங்கிறப்போ உங்களோட பேன் கார்டு மேலே அந்த கிரெடிட் என்கொயரி, அதாவது கிரெடிட் கார்டோட என்கொயரி வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வரவே வராது. அதனால நீங்கள் இது வரைக்கும் வந்து இந்த ரோர் பேங்கோட கிரெடிட் கார்டுக்கு ட்ரை பண்ணலை அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ எல்லாருமே இந்த ஒரு கிரெடிட் கார்டுக்கு மட்டும் தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். இதனால உங்களோட சிபில் எப்போவுமே வந்து டவுன் ஆகாது, என்கொயரியுமே வந்து மேக்ஸிமம் வரவே வராது. அடுத்தது நம்மளோட டாப் 3ல செகண்ட் பிளேஸை பிடிக்கக்கூடிய ஒரு ஹையஸ்ட் அப்ரூவல் ரேட்டில் கொண்ட ஒரு ஒன் ஆஃப் த கிரெடிட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டோட ஆக்சிஸ் பேங்க் கிரெடிட் கார்டு தான். ஸோ இந்த கிரெடிட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3 மந்த்தாக வந்து ஹையஸ்ட் அப்ரூவல் ரேட்டில் இருக்குது. நிறைய பேருக்கு இந்த கிரெடிட் கார்டும் அப்ரூவல் ஆயிருக்கு. இந்த கிரெடிட் கார்டை வாங்குறதுக்கு முன்னாடி இந்த கிரெடிட் கார்டு யாருக்கெல்லாம் சூட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் மைத்ரா இல்லை ஃப்ளிப்கார்ட், கிளியர் ட்ரிப் இந்த மாதிரியான அப்ளிகேஷன்ஸில் அதிகமாக நான் பில் பேமெண்ட் வந்து பண்ணுவேன், அதிகமாக ஷாப்பிங் வந்து பண்ணுவேன் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக இந்த கிரெடிட் கார்டை தாராளமாக நீங்கள் சூஸ் பண்ணலாம். இந்த கிரெடிட் கார்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மற்ற நார்மல் டைமில் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு வந்து அதிகமாக அப்ரூவல் ஆகாது. பட் இந்த மாதிரி ஹையஸ்ட் அப்ரூவல் ரேட்டில் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து அப்ரூவல் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. ஸோ இதில் கிடைக்கக்கூடிய ஹைலைட்டான பெனிஃபிட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு வீடியோவை நான் மேக் பண்ணும்போது இந்த ஒரு ஃப்ளிப்கார்ட் கிரெடிட் கார்டுக்கு எந்த ஒரு ஆஃபரும் இல்லை. அதனால ஜாயினிங் ஃபீ 500 ரூபீஸும் ரினிவல் ஃபீ 500 ரூபீஸும் சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. ஹைலைட்டான பெனிஃபிட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து மைத்ராவில் வந்து வெப்சைட்டாக இருந்தாலும் சரி, அப்ளிகேஷனாக இருந்தாலும் சரி, நீங்கள் அதில் போயிட்டு அடிக்கடி நான் ஷாப்பிங் பண்ணுவேன் அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு இந்த கிரெடிட் கார்டு ஒரு ஒன் ஆஃப் த ஒர்த்தபுளான கிரெடிட் கார்டுன்னு சொல்லலாம். ஸோ மைத்ராவில் 7.5% வரைக்கும் உங்களுக்கு கேஷ்பேக் வந்து கொடுக்குறாங்க. இது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 4000 ரூபாய் வரைக்கும் உங்களால் சேவ் பண்ண முடியும் பெர் குவார்ட்டர் சைக்கிளுக்கு. ஒரு குவார்ட்டர் சைக்கிளுக்கு மேக்ஸிமம் 4000 ரூபாய் வரைக்கும் உங்களால் இதில் கேஷ்பேக் வந்து ஏர்ன் பண்ண முடியும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட் அண்ட் கிளியர் ட்ரிப், இந்த ரெண்டுலையுமே நீங்கள் வந்து இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி ஏதாவது நீங்கள் வந்து டிக்கெட் புக் பண்ணுறீங்க, அப்படி இல்லைனா ஏதாவது பர்ச்சேஸ் வந்து பண்ணுறீங்க. இப்போ ஃப்ளிப்கார்ட்டில் வந்துட்டு ஏதாவது பர்ச்சேஸ் வந்து பண்ணுறீங்க, நார்மல் டைமில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணால் கூட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 5% வரைக்கும் கேஷ்பேக் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது மூலமாக ஒரு குவார்ட்டர் சைக்கிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4000 ரூபாய் வரைக்கும் உங்களால் இதில் சேவ் பண்ண முடியும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 4% கேஷ்பேக், அதுவும் அன்லிமிட்டடாக வந்து கொடுக்குறாங்க. இதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ண 5% அண்ட் 7.5% வந்து அன்லிமிட்டட் கிடையாது, பர்டிகுலராக ஒரு லிமிட்டட் தான். 4000 ரூபீஸ் வரைக்கும் தான் ஏர்ன் பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேப் விழுந்துடும், அந்த மாதிரி தான். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 4% அன்லிமிட்டட் கேஷ்பேக். இது எங்கெல்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்விக்கி, ஊபர், பிவிஆர், கல்ஃபிட், ஸோ இந்த மாதிரியான
டேஷ் வெப்சைட் இல்லைனா அப்ளிகேஷனில் நீங்கள் வந்து இந்த கிரெடிட் கார்டு மூலமாக பில் பேமெண்ட் வந்து பண்ணும் பட்சத்தில் அதுக்கு 4% வரைக்கும் உங்களுக்கு அன்லிமிட்டெட் கேஷ்பேக் வந்து கொடுக்குறாங்க. இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது தவிர மற்ற இடங்களில் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட் எல்லாத்துக்குமே உங்களுக்கு 1% கேஷ்பேக் வந்து கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் இந்த கிரெடிட் கார்டு மூலமாக ஃபியூல் ஸ்டேஷனில் நீங்கள் எந்த ஃபியூல் ஸ்டேஷனில் ஃபியூல் பர்ச்சேஸ் வந்து பண்ணாலும் அதுலேயும் 1% கேஷ்பேக் ஆஃபரும் இதில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட்டான ஒரு கிரெடிட் கார்டு அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு இந்த கிரெடிட் கார்டு ஒர்த்தாக இருந்தது அப்படின்னா இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது நம்மளோட டாப் 3ல தேர்ட் பிளேஸ் அப்படிக்கக்கூடிய ஒரு ஹையஸ்ட் அப்ரூவல் ரேட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த கிரெடிட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஐடிஎஃப்சி பேங்கோட ஃபர்ஸ்ட் கிளாசிக் கிரெடிட் கார்டு தான். ஸோ இந்த கிரெடிட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஆஃப் த லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு தான். வித்தவுட் இன்கம் ப்ரூஃப்லேயே இந்த கிரெடிட் கார்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி நிறைய டைம் வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். அதை ஃபாலோ பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த கிரெடிட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைஃப் டைம் ஃப்ரீ தான். இதுக்கு எப்படி எதுவுமே பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இதில் கிடைக்கக்கூடிய ஹைலைட்டான பெனிஃபிட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கிரெடிட் கார்டு இன்கேஸ் உங்களுக்கு அப்ரூவல் ஆச்சு அப்படின்னா இந்த கிரெடிட் கார்டை ரிசீவ் பண்ணி நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுவீங்களா, ஆக்டிவேட் பண்ண அன்னையிலிருந்து 90 நாளைக்குள்ள இந்த கிரெடிட் கார்டு மூலமாக நீங்கள் 15,000க்கு மேலே பில் பேமெண்ட் இல்லை பர்ச்சேஸ் ஏதாவது வந்து நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 500 ரூபாய்க்கு ஒர்த்தான கிஃப்ட் வச்சர் வந்து கொடுக்குறாங்க. இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது 90 நாளைக்குள்ள 15,000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணி பில் பேமெண்ட் வந்து பண்ணணும். அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 500 ரூபாய்க்கு ஒர்த்தான கிஃப்ட் வச்சர் வந்து கொடுக்குறாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரெடிட் கார்டை ஆக்டிவேட் பண்ண வித்தின் 30 டேஸ்க்கு உள்ள 30 நாளைக்கு உள்ளேயே நீங்கள் வந்து ஏதாவது ஒரு பொருளை ஆன்லைனில் ஃப்ளிப்கார்ட்டோ அமேசான்லேயோ நீங்கள் வந்து இஎம்ஐயில் வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா அதில் 5% டிஸ்கவுண்ட் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆஃபர் மூலமாக உங்களுக்கு 1000 ரூபாய் வரைக்கும் டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். அதாவது இந்த கிரெடிட் கார்டை ஆக்டிவேட் பண்ண வித்தின் 30 டேஸ்க்குள்ள இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் இதை ஃபஸ்ட்டு இஎம்ஐ எடுக்கும் பட்சத்தில் உங்களுக்கு வந்து 1000 ரூபாய் அதில் டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி மந்த் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த பர்ச்சேசிங் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 20,000க்கு மேலே போகும்போது நீங்கள் பே பண்ணக்கூடிய அதாவது நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஈச் அண்ட் எவ்ரி 100 ரூபீஸ்க்குமே உங்களுக்கு 10x ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதத்தில் 20,000க்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு தான் 10x, அதுக்கு கீழே ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு 10x வராது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி இயர் உங்களோட பர்த்டே டேட் அன்னைக்கு இந்த ஒரு டார்கெட் கிடையாது. ஸோ உங்களோட பர்த்டே டேட் அன்னைக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஈச் அண்ட் எவ்ரி 100 ரூபீஸ்க்குமே உங்களுக்கு 10x ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வந்து கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கிரெடிட் கார்டு மூலமாக ஆன்லைனில் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டுக்கு 6x ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வந்து கொடுக்குறாங்க. ஆஃப்லைன் மூலமாக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டுக்கு டேப் டு பே இல்லை கார்டை ஸ்வைப் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுவீங்களா, ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3x ரிவார்ட்ஸ் பாயிண்ட்டும் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூட்டிலிட்டி பில் பேமெண்ட்டில் 1% அதுவும் அன்லிமிட்டெட் கேஷ்பேக் வந்து கொடுக்குறாங்க. இதில் இன்சூரன்ஸ் ப்ரீமியமே அடங்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஒரு கிரெடிட் கார்டு மூலமாக நீங்கள் ஃபியூல் பர்ச்சேஸ் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா அதில் 1% ஃபியூல் சர்ஜார்ஜஸ் வந்து டிஸ்கவுண்ட் ஆகுது. நெக்ஸ்ட் இந்த ஒரு கிரெடிட் கார்டு மூலமாக நீங்கள் மூவி டிக்கெட் வந்து புக் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு 25% வரைக்கும் டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க. இது மூலமாக மேக்ஸிமம் 100 ரூபீஸ் வரைக்கும் உங்களால் இதில் டிஸ்கவுண்ட் வந்து வாங்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு கிரெடிட் கார்டு நீங்கள் விசாவில் வாங்கினாலும் சரி உங்களுக்கு ரூபேயில் வந்துட்டு விர்ச்சுவல் கிரெடிட் கார்டு வந்து கொடுக்குறாங்க. இதை வந்து கூகுள் பே ஃபோன்பேயில் லிங்க் பண்ணி நீங்கள் யூபிஐ பேமெண்ட்டுக்கும் நீங்கள் வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதுவும் ஒரு ஒன் ஆஃப் த லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு தான். இந்த கிரெடிட் கார்டும் ஹையஸ்ட் அப்ரூவல் ரேட்டில் இருக்குது. ஸோ இந்த 3 கிரெடிட் கார்டு தான் இந்த மாதத்தில் அதிகமான அப்ரூவல் ரேட்டில் இருக்குது. நீ உங்களுக்கு ஒர்த்தாக இருந்ததுன்னா இதை வந்து பர்டிகுலராக ட்ரை பண்ணி பாருங்கள். இது தவிர மற்ற கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அது உங்களோட லக்கை பொறுத்து தான். ஸோ மோஸ்ட்லி அது வந்து அதிகமாக ரிஜெக்டட் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்டட் ரேஷியோ கம்மியாக இருக்கும், அப்ரூவல் ரேட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான கிரெடிட் கார்டை பார்த்து பர்டிகுலராக நீங்கள் செலக்ட் பண்ணி அப்ளை பண்ணும் பட்சத்தில் உங்களுக்கு கார்டு ஈஸியாக அப்ரூவ் ஆகும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.